பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அர் ரஹ்மானுடைய தஃப்சீர் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة ونخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். அளவற்ற அருளாளன். இக்குர்ஆன் அவன்தான் கற்றுக் கொடுத்தான். அவனே மனிதனை படைத்தான். அவனே மனிதனுக்கு பேச்சு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான். சூரியனும் சந்திரனும் அவற்றுக்கு நிர்ணயிக்கப்பெற்ற கணக்கின்படி இருக்கின்றன. செடி கொடிகளும் மரங்களும் யாவும் அவனுக்கு சுஜூது செய்கின்றது. மேலும் வானம் அவனே அதை உயர்த்தி தராசையும் ஏற்படுத்தினான். நீங்கள் தராசில் வரம்பு மீறாது இருப்பதற்காக. ஆகவே நீங்கள் தராசை சரியாக நிலைநிறுத்துங்கள், எடையை குறைக்காதீர்கள். இன்னும் பூமியை படைப்பினங்களுக்காக அவனே விரித்து அமைத்தார். அதில் கனி வகைகளும் பாலைகளுடைய பேரித்த மரங்களும் தொலிகள் பொதித்த தானிய வகைகளும் வாசனையுள்ள மலர் புட்பூண்டு ஆகியவையும் இருக்கிறது. ஆகவே ஜின் மனு வர்க்கத்தாகிய நீங்கள் இருசாரரும் உங்கள் இருசாரருடைய இறைவனின் அருட்கொடையை எதையை பொய்யாக்குவீர்கள். இந்த அத்தியாயம் மதீனாவில் இறங்கியது. திருக்குர்ஆனின் இந்த ஓர் அத்தியாயம் மனிதனோடு பூமியின் சுயாதிகாரம் பெற்றுள்ள மற்றொரு படைப்பாக விளங்கும் ஜின்களையும் நேரடியாக அழைத்து பேசுகிறது. பரிசுத்த குர்ஆனில் பல இடங்களில் கீழ்வரும் தெளிவுரைகள் காணப்படுகின்றது. மனிதனை போன்று ஜின்னும் சுயாதிகாரம் கொண்ட தம் செயல்களை குறித்து பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ள ஒரு படைப்பாகும். மேலும் அவர்களிலும் மனிதர்களைப் போன்று நிராகரிப்போரும் நம்பிக்கையாளரும் கீழ்ப்படிவோரும் வரம்பு மீறுவோரும் உள்ளனர்கள். இன்னும் இறை தூதர்களின் மீதும் வான்மறைகள் மீதும் நம்பிக்கை கொண்ட ஒரு குழுவினரும் அவர்களுள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அத்தியாயத்திலோ குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையும் குர்ஆன் உடையும் அழைப்பு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக மனிதர்கள் ஜின்கள் ஆகிய இரு இனத்தாருக்கும் உரியது என்று திட்டவட்டமாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அத்தியாயத்தின் தொடக்க வசனங்கள் மனிதர்களை நோக்கியே உரையாடுகின்றன. ஏனெனில் பூமியின் பிரதிநிதித்துவம் அவர்களுக்கே கிடைத்திருக்கிறது. இறை தூதர்களும் அவர்களிலிருந்தே வந்திருக்கிறார்கள். இறை வேதங்களும் அவர்களின் மொழிகளிலேயே இறக்கி அருளப்பட்டன. ஆயினும் இன்னும் சில வசனங்களுக்கு பின்னர் வசனம் 13 மனிதர்கள் ஜின்கள் இருவரையும் நோக்கி ஒரு சேர உரையாடப்படுகிறது. மேலும் இருசாரர் முன்னிலையிலும் ஒரு அழைப்பு சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துர் ரஹ்மானை ஜின்களிடம் ஓதினார்கள். ஜின்கள் தங்கள் இரட்சகனுக்கு அது பதில் அளித்தது. அல்லாஹ் சொல்றார், ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். நீங்கள் இருசாரரும் உங்கள் இருசாரருடன் அருட்கொடைகளில் எதையை பொய்யாக்குவீர்கள் என்பதை ஓதும் போதெல்லாம் எங்கள் இறைச்சனின் அருட்கொடையில் எதையும் நாங்கள் மறுக்கவில்லை என்று ஜின்கள் பதிலளித்தன. அல் ஹாஃபிஸ் அல் பஷார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தன் படைப்பினருக்கு தன் அருட்கொடைகளையும் தன் கருணையும் பற்றி அறிவிக்கிறான். ஏனெனில் அவன் தன் அடியார்களுக்கு குர்ஆனை அருளினான். அவன் யாருக்கு தன் கருணையை காட்டினானோ அவர்களுக்கு அதனை மனனம் செய்வதையும் புரிந்து கொள்வதையும் எளிதாக்கினான்.
அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். அர்-ரஹ்மான் அவன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், அவன் மனிதனை படைத்தான், அவனுக்கு அல் பயானை கற்றுக் கொடுத்தான். அல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், தெளிவான பேச்சு இது அல்லாஹ் குர்ஆனை கற்பிப்பதை குறிக்கிறது. அதாவது அன்னம், நாக்கு மற்றும் உதடுகள் போன்ற வாயின் பல்வேறு பகுதிகளை கொண்டு எழுத்துக்களை உச்சரிப்பதும் பேசுவதையும் எளிதாக்குவதன் மூலம் அதை எப்படி ஓத வேண்டும் என்று அடியார்களுக்கு கற்றுக் கொடுப்பதை குறிக்கிறது. அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், அஸ்ஸம்சு வல் கமரு பிஹுஸ்பான். சூரியனும் சந்திரனும் ஒரு குறிப்பிட்ட கணக்கின்படி இயங்குகிறது. அவை ஒருபோதும் தாமதிக்கப்படாத அல்லது தொந்தரவு செய்யப்படாத துல்லியமான கணக்கீட்டின்படி சரியான வரிசையில் தங்களின் கற்பாதைகளை நிர்வகிக்கிறது. வன்-நஜ்மு வஸ்-ஷஜரு யஸ்ஜுதான். மேலும் நெஜ்மும் மரங்களும் சஜ்தா செய்கிறது. இப்னு வஸ்-ஸமாஅ ரஃபஅஹா வவலகல் மீசான். மேலும் வானத்தை அவன் உயர்த்தி தராசை அவன் நிறுவினான். அதாவது நீதி அவன் மற்றொரு ஆயத்தில் கூறியது போல, நிச்சயமாக நாம் நம் தூதர்களை தெளிவான சான்றுகளுடன் அனுப்பினோம். மேலும் மனித குலம் நீதியுடன் நிலைத்திருப்பதற்காகவும் அவர்களுடன் வேதத்தையும் தராசையும் இறக்கினோன்னு 57 அல்லாஹ் 25 சொல்கிறான். அல்லா தத்கவ் ஃபில் மீசான். நீங்கள் தராசின் வரம்பு மீறாமல் இருப்பதற்காக. அதாவது அவன் வானங்களையும் பூமியையும் நீதியோடும் உண்மையோடும் படைத்தான். அதனால் அனைத்து நீதியும் உண்மையும் அடிப்படையாக கொண்டு அதை கடைபிடிப்பது இயங்குகிறது அல்லாஹ்வின் கூற்று. வகீமுல் வஸ்ன பில் கிஸ்தி வலா துஹ்சிருல் மீசான். மேலும் எடையை நீதியுடன் நிலைநிறுத்துங்கள், தராசை குறைத்து விடாதீர்கள். அதாவது எடை மற்றும் அளவுகளின் ஏமாற்றாதீர்கள், மாறாக நீதியும் நேர்மையும் கடைபிடிங்கள். மேலும் பூமியை அவன் அல் அனாமிற்காக அமைத்தான். அல்லாஹ் வானங்களை உயர்த்தி பூமியை அமைத்தான். மேலும் அதன் மீது வாழும் அதன் குடியிருப்பாளர்களுக்கு அது நிலையானதாக இருப்பதற்காக உறுதியான மலைகளால் அதை சமநிலைப்படுத்தினான். அதாவது இனம், வடிவம், நிறம் மற்றும் ஒளியின் வேறுபட்ட பல்வேறு வகை மற்றும் இன உயிரினங்கள். இப்னு அப்பாஸ், முஜாஹித், கத்தாதா மற்றும் இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அல் அனாம் என்றால் உயிரினங்கள் என்று கூறினார்கள். ஃபீஹா ஃபாக்கிஹத்தில். அதில் பழங்கள் உள்ளன, பல்வேறு நிறங்கள், சுவை மற்றும் நறுமத்துடன். வன்-நஹ்லு தாத்துல் அக்மா. மேலும் அக்மாம் கொண்ட பேரீச்ச மரங்களும் உள்ளன. அல்லாஹ் பேரீச்ச மரத்தை அதன் புதிய மற்றும் உலர்ந்த நிலையில் உள்ள நன்மைகளின் காரணமாக இங்கு குறிப்பாக குறிப்பிட்டுள்ளார். வல்-ஹப்பு துல் அஷ்ஃபி வர்-ரைஹான். தொலிகள் பொதித்த தானிய வகைகளும் வாசனையுள்ள மலர் புட்பூண்டு ஆகியவற்றையும் இருக்கின்றன. ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான். ஆகவே ஜின் மனு வர்க்கத்தினராகிய நீங்கள் இருசாரரும் உங்கள் இருசாரருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதையை பொய்யாக்குவீர்கள்? அதாவது மனிதர்களே, ஜின்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடையில் எதனை நீங்கள் மறுக்கிறீர்கள்? முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் மற்றவர்களும் இதை கூறினார்கள். இதற்கு பிறகு வருவதை படிக்கும்போது இது தெளிவாக தெரிகிறது. அதாவது நீங்கள் அருட்கொடைகளால் சூழப்பட்டிருக்கும் போது அவை உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அவற்றை உங்களால் மறுக்கவோ நிராகரிக்கவோ முடியாது. எனவே ஜின்களில் உள்ள நம்பிக்கையாளர்கள் கூறியது போலவே நாமும் கூறுகிறோம், யா அல்லாஹ், உன்னுடைய அருட்கொடைகளில் எதையும் நாங்கள் மறுக்கவில்லை, உனக்கே எல்லா புகழும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இல்லை எங்கள் இறைவா என்று கூறுவார்கள். அதாவது உன்னுடைய அருட்கொடையில் எதையும் நாங்கள் மறுக்கவில்லை என்று கூறுவார்கள். யா அல்லாஹ், நாங்களும் கூறுகிறோம், உன்னுடைய அருட்கொடைகளில் நாங்கள் எதையும் பொய்யாக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.